இந்த மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கன்சீலிங் டு கன்ஃபெஷன் அப்படின்னு போட்டிருக்கிறேன். மூடி வைத்தலில் இருந்து அறிக்கை செய்தல். நான் பார்க்குறேன் என்ன சீலிங் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? ஏன்னா மழை வரக்கூடாது என்பதற்காக மேலே சீலிங் போட்டு அப்படியே நாம் அதை தடுத்து வைத்திருக்கிறோம். உள்ளே எதுவும் வந்துவிடக்கூடாது. நீங்கள் தேவனிடத்தில் சேருவதற்கு அடுத்த ஒரு ஷிஃப்ட், ஒரு மூவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சீலிங் டு கன்ஃபெஷன். மூடி வைத்தலில் இருந்து அறிக்கை செய்யுங்கள். மூடி வைத்தல் என்றால் என்ன? ஒரு விசுவாசி ஒரு விஷயத்தை மூடி வைக்கிறான்னா என்ன தெரியுங்களா? பாருங்க, இந்த மூடி வைத்தலை குறித்து நான் ஒரு முக்கியமான குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எதையெல்லாம் மூடி மறைக்கிறீர்களோ, அறிக்கை செய்யாமல் எதையெல்லாம் மூடி மறைக்கிறீர்களோ, யாராவது ஒருவர் என்ன பிடிக்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யாராவது என்ன கை கலவுமா பிடிக்க மாட்டாங்களான்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வெயிட்டிங்ல இருந்து அப்படி வெயிட்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் அப்படியே வெயிட்டிங்ல போயிட்டு இருக்கு. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எதை மறைத்தாலும் சரி, கணவன்மாரே உங்களுடைய மனைவிக்கு தெரியாமல் எதையாவது மறைத்து வைத்தாலும் சரி, மனைவிகளும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில எதை மறைத்து வைத்தாலும் சரி, இப்ப நீங்க என்ன ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னா, யாராவது என்னை பிடிக்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் உண்மையான ப்ராசஸ். யாராவது உங்களை கையும் களவுமா பிடிச்சதுக்கு அப்புறம் குய்யோ முறையோன்னு கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் மான மரியாதைலாம் போய் அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்தில் போய் அதுக்கப்புறம் அறிக்கை செய் இல்லை. கன்சீலிங் டு கன்ஃபஸ். யாராவது ஒருத்தர் என்னை பிடிக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. அல்லது தேவனே கையும் மெய்யுமா என்னை பிடிக்கணும்னு கூட என்ன செய்யாதீங்க, வெயிட் பண்ணாதீங்க. கன்ஃபஸ் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் தேவனோடு சேரக்கூடிய உறவு. தேவனிடத்தில் ஒளி என இருள் எல்லளவும் இல்லை. நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் கன்ஃபஸ். அவரிடத்தில் சேருகிறவன் அவர் ஒளியில் இருக்கிறது போல தானும் என்று வாசிக்கிறோம். கன்ஃபஸ். ஏன் கன்ஃபஸ் பண்ண முடியல? நம்பர் 1, ஏன் உங்களால் அதை அறிக்கை செய்ய முடியல? அறிக்கை செய்தல் அப்படின்னா விட்டுறது தாங்க, வேற அதை போட்டு நம்ம குழப்ப தேவையில்லை. அறிக்கை வேறு விட்டு விடுதல் அப்படிலாம் நம்ம போகலை, விட்டு விடுதல் தான். ஏன் விட முடியல? நம்பர் 1, அதில் வரக்கூடிய இன்பங்கள், ப்ளஷர். நான் திருச்சி மீட்டிங்கில் பேசும்பொழுது நீங்கள் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மூளையில் டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு சுரப்பி சுரக்க, அது நமக்கு இன்பத்தை கொடுக்குன்னு நான் பேசினேன். ஆனால் இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது பாவம் செய்யும் போது சுரக்கும். நீங்கள் அந்தரங்க பாவத்தில் ஈடுபடும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மூளை என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா டோப்பமைன் அப்படிங்கிற அந்த சுரப்பியை சுரக்கும். அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. அது தண்ணி அடிக்கிற ஒரு நபராக இருந்தாலும் சரி, மதுபானத்தில் அது போதைப் பொருள்கள், ஈச்சை, வேறு எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, அது மூளையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காக தான் நாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த சந்தோஷத்துக்காக. ஆனால் அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் தெரியுங்களா? அதிகபட்சம் 10 வினாடிகளில் இருந்து 1 நிமிஷம் வரைக்கும். ஆகவேதான் சிற்றின்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி என்று யூதா எழுதுகிறார். எவ்வளவு அழகா தேவன் எழுதி வச்சிருக்கு. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எழுதி அந்த சுரக்கக்கூடிய அந்த சுரப்புக்காக இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா வாழ்க்கையையே அடகு வைக்கிறார்கள், பணயம் வைக்கிறார்கள். அதுக்கப்புறம் அட்ரிலின் தான் சுரந்துகிட்டு இருக்கு. வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை. ஐயோ ஐயோ, அவமானம், வெட்கம், வேதனை. அப்ப என்னால ஏன் கன்ஃபஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் அதுல கிடைக்கக்கூடிய இன்பம். இன்பம் இல்லாம இல்ல, அதுல வரக்கூடிய சந்தோஷம்,
அந்த இன்பம் எனக்கு இதை விட்டுவிட முடியாதபடிக்கு இருக்கு. அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவங்க அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, என்னால் விட முடியல பிரதர். எவ்வளவோ போராடினேன் பிரதர், என்னால் விட முடியல. எவ்வளவோ நீங்க அந்த இன்பத்தை விட முடியவில்லை. அதுதான் உண்மை. என்ன செஞ்சா தேவன் எனக்கு உதவி செய்வார், எப்படி ஜெபிச்சா உதவி செய்வார், எப்படி பண்ணா, எப்படி 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 நீங்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்கிற வரைக்கும் எதிலிருந்து விடுதலையாக முடியாது. எப்பொழுது அது தேவையில்லை என்று முடிவு செய்கிறீர்களோ அந்த நிமிஷத்தில் அதிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க. அப்படி இல்லைன்னா பாவத்தின் விளைவு கண்டு அடிபட்டு அது ரொம்ப பெரிய சிக்கலா போகும். நம்பர் 2, என்னால் ஏன் விட முடியல அப்படிங்கிறதற்கு. நம்பர் 2, என்னுடைய பாவத்தை யாரும் சுட்டி காண்பிக்கவில்லை. பிரதர், யாருமே தேவன் என்னோடு பேசல பிரதர், தேவன் எனக்கு குறிப்பாய் அதை உணர்த்தல பிரதர், தேவன் என்கிட்ட பேசுறதை உணரவே முடியல பிரதர். எனக்கு அன்பானவர்களே, உண்மைதான், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யராக நாம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்பத்தில் தேவன் பேசின கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தீங்க, இப்போ ரொம்ப தூரம் போயிட்டீங்க. அதனால உங்க மனசுல இது தப்புனே தெரியல, ஒரு உணர்வும் இல்லை, பெருசா இல்லை. ஆனாலும் போறீங்க, சபைக்கு வர்றீங்க, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சர்வ சாதாரணமாக பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா அந்த இடம் ரணமாக மாறிவிட்டது, அது மோசமாய் மாறி இருக்கிறது, மரத்து போய்விட்டது, வேலை செய்யாமல் போய்விட்டது. சில பேருக்கு வாதம் வரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் கீழே அவங்களுக்கு உணர்வு இல்லாமல் போய்விடும். அப்போ அது வேலை செய்யாது. சுடுதண்ணியை ஊற்றினாலும் அந்த காலுக்கு உணர்வு தெரியாது, ஊசியை வச்சு குத்தினாலும் அவர்களுக்கு உணர்வு தெரியாதல்லவா? அந்த மாதிரி நம்மளுடைய மனது போயிருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறது? கண்ணு வேலை செய்யுது, புத்தி வேலை செய்யுது. இது தவறு என்று வேத வசனம் சொல்லுகிறது, சமுதாயத்தில் அது தவறு என்று தெரிகிறது, இதனால் எனக்கு அவமானம் வரும் என்று தெரிகிறது, இதனால் பிரச்சனை, இதனால் குடும்பத்தில் குழப்பம், இதை வெளியில் சொல்ல முடியாது, இது எந்த விதத்திலும் ஆபத்து என்பதை என்னுடைய புத்தி எனக்கு உணர்த்துகிறது. ஆகவே டோன்ட் கன்சீல், கன்ஃபஸ் உங்களுடைய மூவ். அதுதான் தேவனோடு நீங்கள் கொள்ளக்கூடிய ஐக்கியமாக இருக்கும்.